அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னல் அப்தல யுஹரமுர் ருஸுக. ஒரு மனிதனுக்கு அவன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சில சமயங்களில் கிடைக்காமலே போயிடும். ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அந்த மாதிரி உண்டான அந்த சூழ்நிலை அவன்கிட்ட கிடைக்காமலே போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல் அப்தல யுஹரம் ருஸுக், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பொருளாதாரம் ஒரு அடியானுக்கு தடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது எதன் காரணமாக தெரியுமா? பிதன் பின் யுசிபுகு, அவன் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பாவம் தான் அவனுக்கு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மற்ற விஷயங்களே தடுத்து கொண்டு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சரி, அந்த பாவத்தை தவிர்க்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் என்ன? சுலபமான சில வழிவகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. அது என்ன சொன்னால், நபி தோழர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம அழகான முறையில் நம்ம ஒலு செய்கிறோம் பாருங்கள். அல்லாஹுக்காண்டி தொழுகைக்கு செல்லணுங்கிற வேண்டும் என்ற எண்ணத்தில் அழகான முறையில் ஒலு செய்கிறோம் பாருங்கள். அவ்வாறு ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம எந்தெந்த உறுப்புகளை நம்ம கழுகிறோமோ அந்தந்த உறுப்புகள் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் கழுகிற நேரத்தில் அப்படியே அதை விட்டு கழிந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சரி, அடுத்து நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யார் தன்னுடைய வீட்டில் அழகான முறையில் ஒலு செய்து விட்டு சும்மா மஷா ஃபி பைத்தி இலா பியூத்தில்லா, அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டின் பக்கம், அதாவது பள்ளிவாசலின் பக்கம் தொழுகிறதுக்காண்டி போகிறாரோ, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் பாவங்கள் அழிக்கப்பட்டு மற்றொரு எட்டுக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது வழி, ஒலு செய்து மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார். நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. பள்ளிவாசல் தொழுகைக்காண்டி அவர் நின்று விட்டார் என்று சொன்னால், மிச்ச மீதி பாவங்கள் இருக்குதுல்ல, அது அவருடைய தலையினும் 2 தோள் புஜங்களையும் தூக்கி சுமத்தி வைக்கப்படும். அவர் எப்பொழுதெல்லாம் ருக்கு செய்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் சுஜூது செய்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த பாவங்கள் அவரை விட்டு விலகி விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அற்புதமான ஒரு வழியை, பாவத்தை நீக்கக்கூடிய வழிகளை நமக்கு சொல்லித் தர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணுவோம். பாவமற்றவர்களாக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.